தெரிஞ்சவங்களுக்கு செய்கிற உதவி நம்மளை மட்டும்தான் காப்பாற்றும். யாருன்னே தெரியாதவங்களுக்கு செய்கிற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாற்றும். இலங்கையை மிரட்டும் கனமழை. கடந்த சில நாள்களாக தொடரும் கனமழையால் அங்கு பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பாலம். இங்கால சவளக்கடை, நாசிவமொழி, அன்னமலை அப்படி பிரதேசங்கள் எல்லாம் இருக்கு. அப்படி தாண்டி இந்த வருஷம் பெரிய வெள்ளம் போட்டிருக்கு. பெரிய ஒரு உதவியாக இருக்கு செய்து தருமாறு மக்களை ஆட்டி கொண்டு வராங்க. எங்களுடைய அன்பு நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நல்ல விடயங்களை பாராட்டுகின்ற போதுதான் மாவிடுப்பள்ளி காரைதீவுக்கு இடையிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிற இடத்துல நாங்க இப்ப வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே வெள்ளப்பெருக்கிலே அந்த உளவு இயந்திரத்துல கீழே விழுந்து மரணிக்கப்பட்ட அந்த ஜனாசாக்களை நாங்கள் தேடுதல் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே தேடுதல் முயற்சியில் இருந்து 2 ஜனாசாக்கள் தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. 2 ஜனாசாக்கள் மதரசா மாணவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனைய ஜனாசாக்களை தேடும் படியிலே இப்போது எங்களுடைய தேடுதல் பணியினர் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்க போனா இலங்கையை மிரட்டும் கனமழை. கடந்த சில நாள்களாக தொடரும் கனமழையால் அங்கு பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. 4 சிறுவர்கள் திடீர் வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் மேலும் 4 வரை காணவில்லை என கூறப்படுகிறது. வெள்ளம் காரணமாக 2,50,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சூறாவளியாக உருவெடுக்கும் சாத்தியம் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியை நோக்கி நகர்கிறது. இதனால் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வலுப்பெற்றுள்ளது. சனிக்கிழமை காலையில் அது தமிழ்நாட்டின் தெற்கு பகுதி, புதுச்சேரி ஆகியவற்றின் கரை பகுதிகளை தாக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அத்துறை கூறுகிறது. இந்நிலையில் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நடவடிக்கைகளில் அந்நாட்டு ராணுவமும் கடற்படையும் ஈடுபட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை நகரையும் நாவிதன்வெளி பிரதேசத்தையும் இணைக்கும் கிட்டங்கி வீதியினூடான போக்குவரத்து இன்று 2வது நாளாகவும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கல்முனை நகரிலிருந்து கல்லோயா குடியேற்ற கிராமங்களுக்கும் கல்லோயா குடியேற்ற கிராமங்களிலிருந்து கல்முனை நகரிற்கும் போக்குவரத்து செய்வதில் அரசு உத்தியோகத்தர்களும் விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர்.
இடத்தான் நம்ம கிட்டங்கி பாலத்துல இந்த புது பாலம் தான் அது. அதுல இருக்கிற அந்த இளைஞர்கள் அவ்வளவு பேரும் நம்ம கடற்படையினர், அதாவது இலங்கையில கடற்படையினருக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. போட் வந்து அங்கேயும் போட் சர்வீஸ் போட்டிருக்காங்க கல்முனையில இருக்கிற நேவியால. அதால அவங்க வந்து பக்கத்து ஊர்களுக்கு திரவந்தியமேடு, துரோணிலாவணை போன்ற பகுதிகளுக்கு போறதால அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த பிடியனல் இருக்காங்க. ஏன்னா காத்திர அழுத்தத்தால வந்து படகுகள் வந்து அவங்களோட அந்த போட் வந்து சைடால போகும் மங்காலஞ்சாறு, அதை இழுத்து அதுல இருக்கிற ஆட்களை இறக்கி ஹெல்ப் பண்றதுக்காக சேனாக்குடியில் வச்சு இந்த இளைஞர்கள் வந்து இந்த பாலத்தடியிலே இரவு பகலா நின்று பாடுபட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இளைஞர்களால அனர்த்தம் ஏற்பட்ட பகுதிகளுக்கு வந்து உணவுப் பொருட்களும் குடிக்கிறதுக்கு தண்ணி வசதிகளும் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் தெரியப்படுத்துறோம். அதாவது இது வந்து கிட்டங்கி பிள்ளையார் கோயில் என்ற இந்த கோயில்ல வந்து பல வருஷமா இருந்த கோயில் இப்ப பெருசா கட்டுப்பட்டு கொண்டிருக்கு. இதுதான் இந்த கிட்டங்கி பாலத்துல ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். அது இப்ப இந்த வெள்ளத்தினால பெருசா பாதிப்புகள் அந்த கோயிலுக்கு மேற்பட்ட வண்ணம் தான் உள்ளது. இப்ப நீங்க பாத்துக்கு இருக்கிறது கிட்டாங்கி பாலம்னு சொல்லப்படுகிற ஒரு இடம். இது வளமையாகவே வெள்ளங்கள், அதாவது மாறி காலத்துல இப்படியான நிலப்பாட்டுகளை பார்க்கலாம். ஃபுல்லாவே வளர்ச்சி வர இருக்கிற ஏரியாவிலே தண்ணி நிரம்புற அளவுக்கு இங்கே நிரம்புற அளவுக்கு தான் இது இருக்கு. கிட்டத்தட்ட நானறியா காலம் இருந்து இந்த பாலம் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பாலம். இதுவரையும் இந்த பாலத்தை சரியான ஒரு புனர் நிர்மாணமோ சரியான முறையிலோ இந்த பாலத்தை செய்யறதுக்கு யாரும் இதுவரை முன்வரவில்லை. காரணம் தெரியவில்லை. இருந்தாலும் இந்த பாலத்தினூடாக நிறைய மக்கள் பயணங்களை மேற்கொள்வதாகவும், இந்த பாலத்தை தாண்டி நிறைய ஊர்கள், வளர்ச்சி இருக்கிற நிறைய ஊர்கள் இருக்கிறதாகவும், இந்த பாலத்தை தவிர ஏனைய இந்த பாலத்தை தாண்டி போகின்ற போது நிறைய ஊர்கள் அங்கிருந்து போக்குவரத்து வெள்ளத்தினால ஸ்தம்பிதம் அடைஞ்சிருக்கிறதாகவும் கூறப்படுது. அன்றாட அத்தியாவசிய தேவை கருதி கடற்படையினரால் இயந்திர படகு சேவை இடம்பெற்று வருகின்றது. இந்த ஏரியாவில் உள்ள இளைஞர்கள் முழுக்க மக்களுக்காக உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ வெள்ளம் வந்து இப்போ ஒரு 3-4 நாள் நான் இப்படியே சவளா கடைக்கு போனோம்னா எங்கிட்ட மாடெல்லாம் கிடக்குது. அப்போ ஒன்றும் செஞ்சுக்கல, வெள்ளம் சாப்பாடும் இல்லை. இப்படி ஒரு கொண்டு போட்டு மேய்ச்சி போட்டு இன்றைக்கு 3 நாள் இப்படி பரணும் இருந்தேன். பறையெல்லாம் போய் இப்படி இந்த ஐயா மாதிரி தான் உதவி எங்கின்னா போட்டில் வந்து இறங்கினா வந்து கொண்டிருக்கேன் ஐயா. ஒரு மற்றது வெள்ளாமை எல்லாம் தாண்டி முழுதும் இடிச்சு அப்படியே பேர்த்து முழுதும் போய் இந்த பாலத்தை அப்படி என்னன்னா போட்டு கொடுக்க சொல்லுங்க ஐயா. நான் இருந்தாக்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட சொல்லி. இங்கே என்னென்ன ஊர் இருக்கு? இங்கே சவளா கடை, நாசிவமொழி, அன்னமலை அப்படி பிரதேசங்கள் எல்லாமே இருக்கு. அப்படி சுத்தமாக கஷ்டப்பட்டோம். எங்களும் தனியாக போகுது ஐயா. சரியான கஷ்ட நிலைமையில ஜனங்கள் வந்துக்கு எல்லாமே எல்லாம் இருக்கிறாங்க. சாப்பாடு வசதி எல்லாம் கஷ்டமா தான் இருக்கு ஜனங்கள். இந்த பாலத்தை கொஞ்சம் கட்டி கொடுத்தா ஜனங்கள் கொஞ்சம் போய் போக்குவரத்தை கொஞ்சம் பிரயாணிகள் செய்யுங்க ஐயா. இதை பார்த்து உதவிகள் செய்ய சொல்லுங்க. இப்போ தொடர்ந்து இப்படித்தானே இதுதான் கடும் வெள்ளம். இத்தனை காலத்துக்கு கொஞ்சம் 7-8 வருஷத்துக்கு முதல் வந்த வெள்ளத்துக்கு இன்றைக்கு இந்த வருஷம் வந்துருக்கு. மீன்பிடியும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதுவரை காலமும் வெள்ளங்கள் வருகின்ற போது நிறைய உயிர் ஆபத்துக்கள் ஏற்படுகிற ஒரு பாலமாகத்தான் இந்த இடம் காணப்படுகிறது.
இவ்வளவு காலமும் இந்த பாலத்துல நிறைய உயிர் ஆபத்துகள், நிறைய உயிர் சேதங்கள் ஏற்பட்டாலும் கூட அரசாங்கம் இதுக்கான ஒரு நடவடிக்கையை இதுவரையும் எடுக்காமல் இருக்கிறது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கல்முன சேனக்குடியிருப்பு கிட்டங்கி பாலம் இது. ஒவ்வொரு வருஷமும் இதை தாண்டி இந்த வருஷம் பெரிய வெள்ளம் போட்டிருக்கு. இதால எவ்வளவோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு, மக்கள் எல்லாம் சரியா கஷ்டப்படுறாங்க. இந்த சென்ற கேம்பு, மண்டூர், நாலாங்கிராமம், சபலக்கடை எல்லா மக்களும் இந்த பாதையால வந்து கொண்டு பாடுறது. இப்ப எந்த தடையும் இல்லை, ஒரு இதுவும் இல்லாம கிடந்து கஷ்டப்படுது பாடுறதுக்கு கல்முனைக்கு. இத மிகவும் இப்ப வந்திருக்க ஜனாதிபதி அவர்கள் இந்த பாலத்தை உயர்த்தி, மட்டக்களப்பு பாலம் போல உயர்த்தி போட்டு தரும்படி மிக்க மன்றாட்டுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் இப்போ தற்பொழுது கிட்டங்கி பாலத்தில் கொண்டிருக்கின்றோம். இது ஒவ்வொரு வருடங்களும் மழை பெய்யும் பொழுது இந்த கிட்டங்கி பாலம் வெள்ளத்தால் சரியா பாதிக்கப்பட்டு நிறைய உயிர்களை கொண்டுள்ளது. இப்ப வந்த வெள்ளத்திலும் 3 நாளுக்கு முதல் ஒரு உயிரும் போயுள்ளது. இப்படி பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எங்களது அயக்கிராமம், புரணி, எங்கள் செல்லும் பாதையெல்லாம் கட்டும் சிரமமாக உள்ளது. இப்பொழுது எங்களுக்கு இந்த பாலத்தை கொஞ்சம் உயர்த்தி செய்து தந்தால் நாங்கள் கடைசி வரை மறக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கிறது, செய்து தருமாறு இந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இருக்கத்தால இந்த விசேட அதிரப்படையோட பணி மிகவும் சிறப்பான பணியா இருக்கு. வீடியோவில் நீங்க பார்த்து கொண்டு இப்ப விசேட அதிரப்படையினர் 65 மீட்டர் பிளான் சிட்டி போன்ற இதுல இருந்து மக்களை ஆட்டி கொண்டு வராங்க. ஆகவே சம்பந்தமா மக்களும் அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வாராக்களுக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பாரிய வெள்ள அனர்த்தத்தினால் மருதமுனை பிரதேசத்தில் இடம்பெயர்ந்து இடைத்தடல் முகாம்களில் தங்கியிருக்கின்ற அகதிகளுக்கான மூன்றாவது நாள் தொடர்ச்சியாக மூன்றாவது நாள் இந்த இராப்போசன உணவுகள் வழங்குவது இடம்பெற்று வருகின்றன. உண்மையிலேயே ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு பெட்ச் என்பது வெறுமனே களியாட்டங்களுக்காக மாத்திரம் ஒன்று கூடாமல் நிச்சயமாக பொது சேவை பணிகளிலும் ஈடுபட வேண்டும் என்கிற நன்னோக்கிலே இந்த என்னுடைய மனாரியின் நோட்டை அமைப்பினர் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு முடிந்த பங்களிப்புகளை வழங்கி இன்று இராப்போசன விருந்தை இடைத்தங்கள் முகாமில் இருக்கக்கூடிய உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையில் மிகப்பெரிய முன்மாதிரி. இதை போன்று ஏனைய அமைப்பினரும் இயங்கிக் கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய முயற்சிகளை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். நாளை மீசால் ஹசனாத்திலே அரசின் நிழலிலே ஒன்று கூடக்கூடிய மக்களாக, மனிதர்களாக தோழர்களை அல்லாஹ் தஆலா இந்த உயரிய சதகாவுக்காக ஆக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த பணியை இஹ்லாஸான பணியாக மாற்றித் தர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவிடம் இந்த வேளையிலே நாங்கள்
கொள்கிறோம். உண்மையிலேயே எங்களை போன்று இன்னும் பல நோக்கங்களுக்காக செய்யலாம். அல்லாஹு தஆலா அந்த நோக்கங்களை அல்லாஹுக்கான நோக்கமாக மாற்றி அங்கீகரிக்க வேண்டும் இந்த பணியை என்று இந்த நேரத்தில் வினயமாக நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே எங்களுடைய அன்பு நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நல்ல விடயங்களை பாராட்டுகின்ற போதுதான் நிச்சயமாக அது வாழும். கெட்ட விடயங்களை தடுப்பதை நாங்கள் எந்த அளவுக்கு முயற்சிக்க வேண்டுமோ, வினயமாக அதனை முற்கொண்டு செல்ல வேண்டுமோ, அதே போன்று நல்ல விடயங்களை பாராட்டி தட்டி கொடுத்து நிலவுகள் இந்த உலகிலே வாழ்வதற்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும். அத்தகைய இந்த சிறப்பாக அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய இந்த நிகழ்வை மிக சிறப்பாக 3வது நாளாக தொடர்ந்து ஏற்பாடு செய்வதற்கு எங்களுக்கு அனைத்து விதமான பங்களிப்புகளை பண உதவிகளை செய்து எங்களுடைய நபர்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த வகையில் வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய நடிகர்கள் மிக அதிகமாக இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த வேண்டும் அடிப்படையில் பாரிய உள்ளவர்களும் எங்களோடு இணைந்து மிக சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்துவதற்காக எங்களுக்கு மிக பாரிய அளவு ஒரு பணத்தொகையை திரட்டுவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருந்தார்கள். அந்த வகையிலே முழுமையாக எங்களுடைய மனாரியன்ஸ் நோட்டை அமைப்பினுடைய பங்களிப்பின் கூடாக இன்று நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் 3வது நாளாக இந்த இடத்தை நாங்கள் செய்கிறோம். இந்த இடத்தை எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்து மிக சிறப்பாக 3 நாட்களும் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்களுடைய இன்றும் மதிப்புக்குரிய முன்னாள் துறைமுக ஊழியராக இருக்கின்ற சகோதரர் ரியால்டி அவர்களுக்கும், அதே போன்று எங்களுடைய அன்புக்குரிய ஆசிரியை ஜெரினா ஆசிரியை அவர்களுக்கும் சந்தர்ப்பத்திலே எங்களுடைய உளப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் கொள்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த பணியை புரிந்து கொண்டு என்னுடைய முழுமையான கூலியை இதற்கு பின்னால் செயல்படுகின்ற அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்க வேண்டும். அதான் கொண்டு போறாங்க மரம் தண்ணி போறாங்க.